ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரனூர் ஸ்டைல் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த பிரியாணியை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே தூர எடுத்து வச்சுட்டு சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. மட்டனோடு சேர்த்து இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கீரனூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் முதல்ல மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் புளிக்காத மாதிரி நல்லா பார்த்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸு, இதோட அளவுகள் தான். இப்போ மட்டன் வேக வைக்கிறப்பவே ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். தயிர் நம்ம மட்டன் நல்லா ஜூஸியாக குக் ஆகிறதுக்காண்டி தான் தயிர் சேர்க்குறோம். எப்போவுமே பிரியாணி பண்ணுறப்போ நல்ல ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, பொதுவாக மட்டன் பிரியாணி பண்ணுறப்ப மட்டன் சேர்த்து வாங்குறப்ப 2 பீஸ் கொழுப்பும் சேர்த்து வாங்கினீங்கன்னா அந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்கும். எனக்கு கொழுப்பு பீஸ் கிடைக்கல, ஸோ அதனால் நார்மல் பீசஸ் தான் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி ரொம்ப அதிகம் ஊற்றாதீங்க. மட்டன் தண்ணிக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதோடவே ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொங்கி வராமல் இருக்கும். இவ்வளோ தான், தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 விசிலாவது அடிக்கணும். இப்போ 6 விசில் அடிக்க வச்சிடலாம். இப்போ பிரியாணி நான் இன்றைக்கி இந்த மாதிரி தம் போட்டு தான் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணியில் நீங்கள் கொழுப்பெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சிக்கன் பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது மட்டனில் கொழுப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஆயில் கம்மியாக போதும். நார்மலாக 1 கிலோ மட்டன் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா 400 கிராமாவது பெரிய வெங்காயம் சேர்க்கணும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு தான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அரிசி ஊற வச்சாலே போதும். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்ததுனால 1 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை நல்லா ஒரு டைம் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா நம்மளுக்கு கோல்டன் கலரில் ஆகணும். இதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கீரனூர் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த மசாலா தான். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் தானே பெரிய வெங்காயம் சேர்த்தோம். ஸோ அதனால் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, காரத்துக்கு 4 பச்சை மிளகா. இதுதான் இந்த மசாலாவோட சீக்ரெட். இந்த பிரியாணியை பொறுத்த மட்டும் எதுவுமே எடுத்து போடுற மாதிரி வராது. ஸோ எல்லாமே அரைச்சி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்கிறப்ப நம்மளுக்கு பிரியாணி நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். அந்த ஈரப்பதம் வர தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி கெட்டு போகிறது. இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா இதை எல்லா பொருளையுமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வதக்கினா தான் சின்ன வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர்லாம் நல்லா போய் நல்லா வதங்கி வரும். இந்த மசாலா எல்லாம் சேர்க்க இந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த எண்ணெயிலே இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வதக்குனது கலர் நம்ம போட்டதுலேருந்து இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் நான் வேகிறப்ப 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இது ரெட் சில்லி பவுடர், காரம் அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு மெயினே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா தான். இது வீட்டிலே ரெடி பண்ண மசாலா. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3 தான். பட்டை ஒரு 10 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா ஏலக்காவும் கிராம்பும்
ஒரு 3 கிராம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சிங்க அப்படின்னா பிரியாணி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வதங்கவும் செஞ்சிருச்சு, அந்த ஆயிலெலாம் நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, 75 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து எடுத்து தூர போடுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ மட்டனோட சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃப்ளேவர் நல்லா நிறைஞ்ச பிரியாணி. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். அந்த கிளிப் வந்து எனக்கு அட்டாச் பண்ண முடியலை. ஸோ அது சேர்த்துட்டு நம்ம 1 கப் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1.25 கப்புங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். பிரியாணி நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும் இந்த மசாலாவில். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லெமன் தான் கணக்கு. ஸோ 1 லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதோட நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துக்கோங்க. ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இது நீங்கள் பாஸ்மதி சேர்த்திங்க அப்படின்னா 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற பதத்துலேருந்து ஒரு பதம் வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணியை பொறுத்த மட்டும் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டனே வந்து நமக்கு தாராளமாக இருக்கும். இது சிக்கன் பிரியாணி அப்படின்னா 1க்கு 1.25 அளவுக்கு தான் நம்ம வந்து சிக்கன் வந்து போடணும். ஏன்னா மட்டன் பிரியாணியில் பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாகவே தான் இருக்கும். சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸ் இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக எடுக்கிறப்ப நம்மளுக்கு பீஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் மட்டன் பிரியாணி 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டனே கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா மட்டும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டோட்டலாக 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இப்போது இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி இந்த வாட்டரும் அந்த ரைஸும் ஒன்றா சேர்ந்து வரும். அந்தளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. எப்படி தகன்னு இருக்கும் பாருங்கள் பிரியாணி. இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு அந்த ரைஸும் தண்ணியும் வந்து ஈக்குவலாகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்ம ஊற்றின தண்ணியும் அரிசியோட அளவும் நல்லா ஈக்குவலாக ஆகிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணனால தோசைக்கல் வச்சு தான் தம் போட போகிறேன். இது வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் தான். இப்போ இதை மூடிடலாம். மூடிட்டு இது கீழே ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு கிராம்பு மட்டும் வச்சுருங்க. அல்ட்டா ஒரு பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டீம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா தம்மில் வைங்க, சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம வந்து ஓப்பனே பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதும் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை அப்படியே ஊற தூக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு, அடி பிடிக்காது. ஏன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம மட்டன் பிரியாணியை. இந்த ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அரிசியும் உடையாது, மட்டனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடஞ்சி போகாமல் வரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜூஸினஸ் வந்து தெரியும். மட்டன் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் மட்டன் பிரியாணி பண்ணுறப்ப 2 பீஸ் ஒரு 3 பீஸ் கட்டி கொழுப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கீரனூர் ஸ்டைல் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.